முன்பதிவின் தொடர்ச்சி. இதை தொடர்வதால் பெரும் மகிழ்ச்சி. அந்த விறகடுப்பு மெல்ல எரிந்து கொண்டிருக்கின்றது. மகிழ்ச்சி. இதுவே தொன்று தொட்டு கார்காலத்தின் உணவு முறையின் சாட்சி. இப்பொழுதெல்லாம் இதுபோல் யாரிடமும் சமைக்க முறை இல்லையே. வருகின்றது மனதுக்குள் இகழ்ச்சி. வேண்டும் அனைவருக்கும் இதுபோல் சமைக்க பயிற்சி. செய்யுங்கள், நிச்சயம் உங்களுக்கும் வரும். எடுங்கள் முயற்சி, செய்யுங்கள் பயிற்சி. என் உறவுகளே, நம் உணவு நமக்கான உணவு, நம் வாழ்வதற்கான உணவு. அதை எப்படி நாம் சமைத்து கொள்ளலாம்? எப்படி வேண்டுமானாலுமா சமைத்து கொள்ளலாம்? கார்காலத்தில் இருந்தே மனிதன் கற்களை உரசி தீகளை மூட்டி அதில் உணவு பொருட்களை வாட்டி உண்டு தலைமுறை தலைமுறையாக தொன்று தொட்டு வரும் பழக்கங்களாக தான் இந்த அடுப்பில் சமைத்து உண்ணும் பழக்கம் மருவி வந்துவிட்டது. மெல்ல மெல்ல அது இக்காலத்து மனிதர்களுக்கு எரிபொருளாக மாறி ஒரு நாள் அது சட்டென்று பற்றென்று தீர்ந்து விட்டாலும் அன்று உணவை உணவகங்களுக்கு சென்று வாங்கி உண்ணும் நிலைமைதான் இன்று. இதுபோல் அடுப்பு ஒவ்வொரு வீட்டிலும் இருந்துவிட்டால் அதை அப்படியே நிறுத்திவிட்டு இந்த விறகை வைத்து சமைத்து உண்டுவிடலாம். என் உறவுகள் உணர வேண்டும். பழமைக்கு மெல்ல மெல்ல திரும்ப பயிற்சிகள் எடுக்க வேண்டும், முயற்சிகள் எடுக்க வேண்டும். மெல்ல இந்த கிழங்கும் நீரும் உண்ணும் பக்குவத்திற்கு மாறிக்கொண்டிருப்பதை போல் தெரிகின்றது. நன்று எரிந்து கொண்டிருக்கின்றது. தீ பற்றி கொண்டது. அந்த அடுப்பு முழுக்க தீ பற்றி கொண்டது. முழுவதுமாய் தீ இரண்டு புறமும் அழகாய் தீச்சுடர் எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் எரிந்து கொண்டிருக்கின்றது. மிக அழகான இந்த காட்சிகள். முதியவர் புகைப்பிடிப்பதற்கு உடல் நலத்திற்கு கேடு. இருந்தாலும் கிராமப்புறங்களில் யார் கேட்பார்கள்? அதுவே பொழுதுபோக்காக இருக்கின்ற நிலைமையில்தான் தொடர்கின்றது. அவர் தன் நிலைமையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பனி காற்று வீசி கொண்டிருக்கின்றது. மார்கழி மாதம். இதமாய் பதமாய் இந்த கிழங்கு நல் முறையாய் அவித்த நிலை வந்துவிட்டது போல் தெரிகின்றது. மெல்ல அதன் வழியே ஆவிகள் பறந்து கொண்டிருக்கின்றது. பாருங்கள். இன்னும் சற்று நிமிடத்தில் அது சரியான பக்குவத்தில் வந்துவிட்டதா என பார்ப்பார் போல் தெரிகின்றது இவர். இந்த காட்சியை தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் 45 நிமிடங்கள் என்று ஆயிருக்கும். இதை தொடர்ந்து எடுப்பதை விட ஒரு பதிவு மற்றொரு பதிவாக பதிவு செய்யலாம் என ஆசைப்பட்டது அழகு தமிழ் கவிதை கழகம். இதை புரிந்து உணர்ந்து பாருங்கள். பிறருக்கும் இந்த அழகான காட்சியை சாட்சிகளாக பகிருங்கள். இந்த இயற்கையின் ஜாலம் நாளும் நாளும் எந்த ஒரு ஐயமும் இல்லாமல் சமைத்துண்ண உதவும். அடுப்பு நம் உணவுக்கு அதுவே பொறுப்பு. அதில் எரிந்து கொண்டிருப்பது நெருப்பு.
இதை பார்த்து கொண்டு இருந்தால் நேரம் நீண்டாலும் ஏறிவிடாது மனதுக்குள் வெறுப்பு. தண்ணி எங்கடா போட்டா பில்லில் போட்டுக்கிறே இல்லையா? அவர் விவசாயத்திற்கு நீர் குழாயின் வழியாக சென்று விட்டதால் என கேட்கிறார். சரியாக தான் அந்த நீரை அந்த குழாய் வாயிலாக நிலத்திற்கு செல்லும் நிலை செய்து விட்டேன். ஐயா, இது சரியாக பக்குவமாக ஆயிடுச்சா பாருங்களாம். கொஞ்சம் என்னாச்சு, மறுபடியும் விறகு தீர்ந்து விட்டது போல் அதை செதுக்கி கொண்டிருக்கிறார். அந்த அடுப்பின் வாய்க்கு ஏற்றால் போல் வைத்து கொள்ள. இந்த மண்பாண்டம் மெல்ல சூடேறி விட்டது போல் தெரிகின்றது. மெல்ல அவர் அந்த கிழங்கு சரியாக பக்குவமாக ஆவி வந்து கொண்டு இருக்கின்றது பாருங்கள். பனிகாலங்களில் இதுபோல் அந்தி மாலை பொழுதில் இதமாய் பதமாய் சுடுதண்ணியில் உடல் குளித்து வைத்த கிழங்கில் தான் நாவு ருசித்து பெரும்புகழ் மனதிற்கு பேராசை இல்லா நிலை செய்து அரும்பாடு பட்டவர்களும் அமர்ந்துண்ணும் அழகான நிலைமைதான் கிராமத்து வாழ்க்கை. இதை கடைபிடிக்க வேண்டும் என் உறவுகள் அனைவரும். இது வெறும் முறையென எண்ணாமல் வாழ்க்கை முறையென எண்ணி பயிற்சிகளை பயிலும் நிலைகளை செய்து கொள்ளுங்கள் என் உறவுகளே. மெல்ல தீ பற்றி கொண்டு அழகாய் பதுமையாய் இதமாய் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றது.